சிம்சோனின் பெண் சாதி. அதிகாரம் 14. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரமாகவும் பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்புகிறார். பெலிஸ்தரோடு சண்டை போடுவதற்கு கர்த்தர் சிம்சோனுக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கிறார். சிம்சோன் பெலிஸ்தரோடு சிநேகம் பண்ணுகிறார். பொதுவாக சத்துருக்களோடு யாரும் சிநேகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சிம்சோனோ முதலாவதாக பெலிஸ்தரோடு சிநேகம் பாராட்டுகிறார். அதன் பின்பு அவர்களை தன்னுடைய சத்துருக்களாக பாவிக்கிறார். சிம்சோன் தேவனுக்கு நசரேயனாய் இருக்கிறவர். ஆனால் அவருடைய ஜீவியமே புரியாத புதிரை போல இருக்கிறது. அவர் பெலிஸ்தரின் தோழருக்கு ஒரு விடுகதையை சொல்லுகிறார். சிம்சோனை விடுவிக்க முடியாத விடுகதையாக இருக்கிறார். சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி. அவர் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறவர். அவருடைய வார்த்தைகளும் கிரியைகளும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் சிம்சோனின் ஜீவியமோ ஒரு திம்மார்க்கனுடைய ஜீவியம் போல் இருக்கிறது. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை காண்கிறார். அவர் தன் ஊருக்கு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ஜாதி ஸ்திரியை விவாகம் பண்ணக்கூடாது. பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பதற்காக கர்த்தர் இந்த விவாகத்தை பயன்படுத்துகிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அவர்கள் தாகோன் என்னும் விக்கிரக தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். சிம்சோனோ ஒரு நசரேயர். நசரேய விரதம் இருக்கிறவர் தாகோனை ஆராதிக்கிற புறஜாதி பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. சிம்சோன் இஸ்ரவேல் புத்திரரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டியவர். ஆனால் சிம்சோனோ பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னுடைய தேசத்தின் மீதும் தேசத்தார் மீதும் சிம்சோனுக்கு உண்மையான அக்கறை இருக்கிறதா என்னும் சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகம் சிம்சோனுடைய பெற்றோருக்கே வந்துவிடுகிறது. அப்பொழுது சிம்சோனின் தாயும் தகப்பனும் சிம்சோனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்று கேட்கிறார்கள். சிம்சோனோ பெலிஸ்தரின் குமாரத்தி மீது பிரியமாய் இருக்கிறார். தன் பெற்றோரிடத்தில் அவளுக்காக பரிந்து பேசுகிறார். அவள் தன் கண்ணுக்கு பிரியமானவள் என்றும் அவளையே தனக்கு கொள்ள வேண்டும் என்றும் சிம்சோன் தன்னுடைய தகப்பனாரிடம் உறுதியாக சொல்லுகிறார். சிம்சோனின் பெற்றார் தங்களால் முடிந்த வரையிலும் அவருடைய மனதை மாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் முடியவில்லை.
சிம்சோனின் பெற்றோருக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியவில்லை. அக்காலத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலரை ஆளுகை செய்கிறார்கள். சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயலாய் இருக்கிறது. ஆனால் இதை சிம்சோனின் தாயும் தகப்பனும் அறியாதிருக்கிறார்கள். சிம்சோனின் பெற்றோர் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமலேயே சிம்சோனின் மனதை மாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள். உன் சகோதரரின் குமாரத்திகளில் பெண் இல்லையா? நம்முடைய கோத்திரத்தில் பெண் இல்லையா? நம்முடைய ஜனங்களில் பெண் இல்லையா? இஸ்ரவேல் வம்சத்தாரில் பெண் இல்லையா? பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லி சிம்சோனின் மனதை மாற்ற விரும்புகிறார்கள். ஆனால் பெலிஸ்தரின் குமாரத்தி சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமானவளாய் இருக்கிறாள். அவளையே கொள்ள வேண்டும் என்று சிம்சோனும் தீர்மானமாயிருக்கிறார். நசரேய விரதம் இருக்கிறவர் தன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பெற்றோரின் சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நசரேயர் தன்னுடைய பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இது நசரேயரிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற விசேஷித்த குணம். இந்த நற்குணம் நசரேயரிடத்தில் மாத்திரம் என்று இல்லாமல் எல்லா பிள்ளைகளிடத்திலும் காணப்பட வேண்டும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். சிம்சோன் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணுவது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. கர்த்தரே சிம்சோனின் இருதயத்தில் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண் மீது விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமானவளாய் இருக்கிறாள். சிம்சோன் பிற்காலத்தில் பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். இதற்காகவே கர்த்தர் சிம்சோனை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆயத்தம் பண்ணுகிறார். சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாக வேண்டும். பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஒடுக்கும் போது பொதுவாக அவர்கள் தங்களுடைய பெரிய சேனையை இஸ்ரவேலுக்கு விரோதமாக அனுப்ப மாட்டார்கள். தங்களிடத்தில் உள்ள ராட்சதர்களில் ஒரு சிலரை அவர்களுக்கு விரோதமாக அனுப்பி அவர்களை பயமுறுத்துவார்கள். அல்லது இஸ்ரவேல் ஜனத்தாரின் உடைமைகளை கொள்ளையிடுவதற்கு பெலிஸ்தரில் ஒரு சிலர் புறப்பட்டு வருவார்கள். பெலிஸ்தர் வஞ்சனையும் தந்திரமும் நிறைந்தவர்கள். சிம்சோனும் பெலிஸ்தரிடத்தில் வஞ்சனையாயும் தந்திரமாயும் நடந்து கொள்கிறார். சிம்சோன் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணும் போது அவர் பெலிஸ்தருக்கு அவருடைய விழாவிலே ஒரு முல்லை போல இருப்பார். சிம்சோன் அவர்களுக்கு எப்போதுமே பிரச்சனையாயிருப்பார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் பெலிஸ்தர் மீது யுத்தம் பண்ணுவதற்கு சிம்சோனை ஆயத்தம் பண்ணுகிறார். அவரை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாகவும் சித்தத்தின் பிரகாரமாகவும் சிம்சோன் திம்னாத்திற்கு போகிறார். அவர் அங்கே போகும் வழியில் ஒரு பாலசிங்கத்தை கொன்று போடுகிறார். சிம்சோனும் அவருடைய தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்படுகிறார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று சிம்சோனுக்கு எதிராக வருகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் சிம்சோன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் ஆனாலும் சிம்சோன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாலஸ்தீன தேசத்தில் பூர்வ காலத்தில் ஏராளமான சிங்கங்கள் இருக்கிறது. மிருக ஜீவன்களில் சிங்கம் மிகவும் வலிமையானதாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சிங்கங்கள் உருவகமாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: மடக்கி படுப்பது, கெர்ச்சிப்பது, சண்டையிடுதல், அழிவு, சுற்றித் திரிதல், வலுவான இருதயம், வேட்டையாடுதல், பொறுமை, பீறுதல், சாத்தானின் வல்லமைகள், கோபம், தைரியம், வல்லமை, வேகம், சாத்தான், ராஜ்யம், ராஜரீகம். சிம்சோன் சிங்கத்தை கொன்றது போல வேறு சிலரும் சிங்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அதன் விவரம் வருமாறு: சிம்சோன், தாவீது, பெனாயா. தன் பெற்றோரிடமிருந்து சிம்சோன் ரகசியத்தை காத்துக் கொள்கிறார். ஆனால் ஒரு ஸ்திரீயிடம் அவரால் ரகசியத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை. 2 முறை தன் பெற்றோரிடமிருந்து தன் ரகசியத்தை மறைத்தார். ஆனாலும் ஒரு ஸ்திரீக்கு 2 முறை தன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நியாயாதிபதிகள் 14 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களில் சிம்சோனுடைய வீர செயல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தன் கையினால் சிங்கத்தை கிழித்து போட்டான். 30 மனுஷரை கொன்றான். 300 நரிகளை பிடித்தான். பெலிஸ்தரை சங்காரம் பண்ணினான்.
தன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகளை அறுத்து போட்டான். கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை வெட்டி கொன்று போட்டான். தாடை எலும்பிலிருந்து தண்ணீர் வரவழைத்தான். பட்டணத்து வாசற் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அறுத்து போட்டான். தன்னை கட்டியிருந்த புது கயிறுகளை அறுத்து போட்டான். தன் தலைமயிரின் 7 ஜடைகளை கட்டியிருந்த நெசவு ஆணியையும் நூல் பாவையும் பிடுங்கி கொண்டு போனான். வீட்டை தாங்குகிற தூண்களை சாய்த்து அந்த வீட்டில் இருந்த 3000 புருஷரையும் ஸ்திரீகளையும் கொன்று போட்டான். சிம்சோன் கெர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை கொண்டு போடுகிறார். இது மிகவும் பயங்கரமான மிருகம். தன்னுடைய இரையை பிடிக்க இந்த பாலசிங்கம் அலைந்து கொண்டிருக்கிறது. சிம்சோனோ திராட்சை தோட்டங்கள் வழியாக தனியாக நடந்து போகிறார். திம்னாத்திற்கு அவர் தன்னுடைய பெற்றோரோடு கூட போனார். ஆனால் திராட்சை தோட்டத்திற்கு அருகாமையில் வந்தபோது சிம்சோன் தன் பெற்றோரை விட்டுவிட்டு தனியாக போகிறார். ஒருவேளை திராட்சை தோட்டத்தில் உள்ள திராட்சை பழங்கள் சிலவற்றை பறித்து புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் தனியாய் போயிருக்க வேண்டும். நசரேய விரதம் இருக்கிறவர்கள் திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது, திராட்சை பழமும் சாப்பிடக்கூடாது. திராட்சை பழத்தை சாப்பிடுவதற்கு சிம்சோனின் பெற்றோர் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். ஆகையினால் சிம்சோன் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் திராட்சை பழங்கள் மீது ஆசைப்பட்டு திராட்சை தோட்டங்கள் வழியாய் தனியாக போயிருக்க வேண்டும். சிம்சோன் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவருக்கு எதிராக வருகிறது. சிம்சோனோ தனிமையில் இருக்கிறார். அவருக்கு கர்த்தருடைய உதவியும் தேவைப்படுகிறது, மற்ற மனுஷருடைய உதவியும் தேவைப்படுகிறது. அப்போது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்குகிறார். சிம்சோனுக்கு விசேஷித்த பலன் கிடைக்கிறது. சிம்சோனின் கையில் ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனாலும் அவர் அந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போடுகிறார். சிம்சோனுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. பாலசிங்கத்தின் மீது சிம்சோனுக்கு கிடைத்த வெற்றி மிகவும் விசேஷமானது. சிங்கத்தை கொன்று போடுவதற்கு அவர் அதிகமாய் கஷ்டப்படவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை எளிதாக கிழித்து போடுவது போல அவர் பாலசிங்கத்தை கிழித்து போடுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி அலைகிறான். கிறிஸ்துவானவர் சாத்தானை மேற்கொள்கிறார். தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். மத்தேயு 4:10-11. கிறிஸ்துவானவர் இந்த சம்பவத்திற்கு பின்பு சாத்தானுடைய அந்தகார வல்லமைகளை முறித்து போட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பலத்தினால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் தம்மை பற்றி பெருமையாய் ஒன்றும் பேசவில்லை. சிம்சோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். தான் பாலசிங்கத்தை கொன்று போட்டாலும் தான் செய்ததை சிம்சோன் தன்னுடைய பெற்றோருக்கு அறிவிக்கவில்லை. வேறு யாரிடத்திலும் இந்த வீர செயலை பற்றி விளம்பரம் பண்ணவில்லை. சிம்சோனின் பெற்றோருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருந்தால் அவர்கள் இதை ஊரெல்லாம் பிரகடனம் செய்திருப்பார்கள். சிம்சோனை போலவே நம்முடைய ஊழியத்திலும் உண்மையும் தாழ்மையும் இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய ஊழியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். சிம்சோன் திம்னாத்திற்கு போய் அந்த பெண்ணோட பேசுகிறார். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருக்கிறாள். சில நாளைக்கு பின்பு சிம்சோன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழிவிலகி போகிறார். இந்த பிரயாணத்தையும் கர்த்தரே தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாய்க்க பண்ணுகிறார். சிம்சோன் இதற்கு முன்பு அந்த வழியாக போனபோது கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் உயிரோடு இருந்தது. இப்போதோ அந்த சிங்கத்தின் செத்துப்போன உடல் அங்கே கிடக்கிறது. சிம்சோனுக்கு அந்த சிங்கத்தின் உடலை பார்க்க வேண்டும் என்னும் விருப்பம் உண்டாயிற்று. அதற்காக அவர் திராட்சை தோட்டங்களின் வழியாக வழிவிலகி போகிறார். அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருக்கிறது. சிம்சோன் சிங்கத்தை கொன்று போட்ட பின்பு ஒருவேளை காட்டு பறவைகளும் காட்டு மிருகங்களும் அதன் மாம்சத்தை பட்சித்து போட்டிருக்கலாம். இப்போது அந்த சிங்கத்தின் உடல் மாம்சம் இல்லாமல் எலும்பு கூடா இருக்கலாம். அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே தேனீ கூடு கட்டி இருக்கிறது. தேனீ ஒருபோதும் சோம்பேறியா இராது.
தேன் கூட்டிலே தேன் திரளாயிருக்கிறது. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக கானான் தேசத்திலே எங்கும் தேன் இருக்கிறது. செத்துப்போன சிங்கத்தின் உடம்புக்குள்ளும் தேன் கூடு கட்டி இருக்கிறது. பழங்காலத்து விவாகத்தில் 2 பகுதிகள் இருந்தன. ஒன்று நிச்சயம் பண்ணுவது, மற்றொன்று விவாகம் பண்ணுவது. இந்த வசனத்தில் சிம்சோன் விவாகம் பண்ணும் பகுதிக்கு வந்திருக்கிறார். பாலஸ்தீன தேசத்தில் தேனீக்கள் அதிகம். 5 இடங்களில் தேனீக்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. சிம்சோன் சிங்கத்தின் உடலுக்குள் இருக்கிற தேனை தன் கைகளில் எடுத்து சாப்பிடுகிறார். தேன் கூட்டுக்குள்ளே கையை விட்டு கைகளால் தேனை எடுத்தால் தேனீக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது, கையிலே கொட்டும். சிம்சோன் தேன் கூட்டில் இருந்து தேனை எடுக்கும்போது அங்கே இருக்கிற தேனீக்களை விரட்டி விட்டிருக்க வேண்டும். சிம்சோனிடத்தில் பயமில்லை. பாலசிங்கம் கெர்ச்சித்த போது சிம்சோன் அதன் கொடூரமான பற்களை பார்த்து பயப்படவில்லை. சிங்கத்தின் பற்களுக்கு பயப்படாதவர் தேனீக்களின் கொடுக்குக்கு பயப்பட மாட்டார். சிம்சோன் சிங்கத்தின் உடலுக்குள்ளே இருக்கிற தேனீ கூட்டத்தை முதலாவதாக துரத்திவிட வேண்டும். தேனீ கூட்டத்திற்கு பயப்பட்டால் அவரால் தேனீக்களை துரத்த முடியாது. பெலிஸ்தரும் தேனீ கூட்டத்தை போல திரளாயிருக்கிறார்கள். சிம்சோன் திரளான எண்ணிக்கை உள்ள பெலிஸ்தருக்கு பயப்பட்டால் அவரால் பெலிஸ்தரின் கையில் இருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க முடியாது. சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் இருக்கிறது. சிம்சோன் அந்த தேனை தன் கைகளில் எடுத்து சாப்பிடுகிறார். அவர் தன்னுடைய மனச்சாட்சியின் நிமித்தம் தேனை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்னும் கேள்வி அவருக்குள் எழும்பவில்லை. யோவான் ஸ்நானனும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஒரு நசரேயர். வெட்டுக்கிளியும் காட்டுத் தேனும் அவருக்கு உணவாயிருந்தது. சிம்சோன் தேனை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுக்கிறார். அவர்களும் சாப்பிடுகிறார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை சிம்சோன் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன் சிங்கத்தின் உடலில் இருந்து தேனை எடுத்து அதை அவரே மொத்தமாக சாப்பிட்டு விடவில்லை. அந்த தேனை தன் பெற்றோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை தங்களுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய உற்றார் உறவினருக்கும் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு அறிவிக்க வேண்டும். நற்செய்தியை கேட்பதற்கு அவர்களை அழைக்க வேண்டும். சிம்சோன் தன் கைகளில் உள்ள தேனை சிங்கத்தின் உடலில் இருந்து எடுத்ததை தன் பெற்றோருக்கு சொல்லியிருந்தால் அவர்கள் அதை சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். ஒருவேளை அந்த தேனை அருவருத்திருப்பார்கள். இதன் நிமித்தமாக சிம்சோன் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அறிவிக்கவில்லை. தேன் இனிமையான சுவை உள்ளது. அது எங்கே இருந்து எடுக்கப்பட்டாலும் தேனின் சுவை குறைவதில்லை. தேன் சிங்கத்தின் உடலிலே எடுக்கப்பட்டாலும் அது மதுரமான தேனாகவே இருக்கும்.